அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் 3 ஏக்கர் இருக்கிற தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க. தென்னந்தோப்பில் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ஓட்டு வீட்டோடு இருக்கிற தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க. இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, பொள்ளாச்சி டு கோவை என்ஹெச்சில் தாமரைக்குளம் இல்லை கோவில்பாளையம் 2 இடத்துல இருந்துமே மேற்கு பக்கமாக வரலாங்க. 6 கிலோமீட்டர் தூரம் வரும். தார் ரோட்டில் இருந்து 2வது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓடு தான் போட்டிருக்காங்க, ஓட்டு வீடு தான். ஆனால் நல்ல நிலைமையில் இருக்குங்க, நல்ல பராமரிப்பில் இருக்கிற வீடு தான். சின்ன ஒரு கிராக்கு, எந்த ஒரு டேமேஜும் இல்லைங்க. ஆங்கில் போட்டு உங்களுக்கு ஓடு போட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான லேண்டு வீடு. அது இல்லாமல் உங்களுக்கு மாட்டு சாலை இருக்குதுங்க. மாட்டு செட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 மாடு கட்டுற அளவுக்கு மாட்டு செட்டும் இருக்குது. மாட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தீவனம் வந்து உள்ள ஒரு 1.5 ஏக்கருக்கு பக்கம் இந்த தீவனம் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறாங்க. மாட்டுக்கு தேவையான தீவனம் போட்டிருக்காங்க. தென்னை மரத்துக்கு வயசு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 25 வயசு தென்னை மரங்க. கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு 25 வயசு தென்னை மரங்க. எல்லாமே வந்து நாட்டு தென்னை மரங்க தான். உங்களுக்கு மேற்கு ஏரியாங்கும் போது உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் கண்டிப்பாக தெரியும். தண்ணிக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரான லேண்டு தான். ஏரியாவும் வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான். தென்னை மரம் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஈல்டல் இருக்குதுங்க. நல்ல காப்பு திறனோடு இருக்கிற தென்னை மரங்க தான் எல்லாமே. வந்து நல்ல ஒரு செம்மண் பூமி. வடக்கு சரிவு மேற்கு சரிவாக இந்த பூமி இருக்குங்க. அதிகமாக வந்து வடக்கு சரிவாக தான் இருக்கும். மேற்கு சரிவு ஒரு 2, அதாவது ஒரு 1/2 ஏக்கருக்கு மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1/2 ஏக்கர்லேருந்து ஒரு 3/4 ஏக்கருக்கு மட்டும் கொஞ்சம் மேற்கு சரிவாக இருக்குதுங்க. ரொம்பவே வந்து மட்டமான பூமி தான். இந்த லேண்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாமரம், சப்போட்டா மரம், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களும் வச்சுருக்காங்க. லேண்டோட ஓனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாகவே வந்து அவங்க தான் சேல் பண்ணுறாங்க. வாங்கி வியாபாரிக கையிலையோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. டைரெக்டாக வந்து ஓனரே தான் வந்து சேல் பண்ணுறாங்க. ரேட்டு வந்து கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாங்க. ரேட்டு மற்ற ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிணத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டு கிணறுங்க. 4 நாள் ஈக்குவல் ஷேரிங்கில் 4 நாளைக்கு கூட்டு கிணறு வந்துடுது. அது இல்லாமல் ஒரு போர் சப்மோட்டரோடமே 7.5 ஹெச்பி ஈபியும் வந்து கிடச்சிருங்க. 7 ஹெச்பி ஈபியும். இந்த போர் நீங்கள் வீடியோவில் பார்க்குற போர் வந்து சப் மோட்ரு போட்டிருக்காங்க. அதுவும் 7 ஹெச்பி ஃப்ரீ ஈபியும் உங்களுக்கு தனியாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ நான் சொன்ன கிணறும் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த கிணத்துல வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 நாளைக்கு ஈக்குவல் ஷேரிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க. கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா மேல் கிணறு தான். ஆனால் தண்ணிக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இருக்காது. நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான். உங்களுக்கு தார் ரோட்லேருந்து 2வது பூமியும் சொல்லிட்டேன். உள்ளே வர்ற வழி வந்து பார்த்துட்டிங்கன்னா 16 அடி வழி. ஒரு 100லேருந்து 150 அடி உள்ளே வந்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கே வந்துடுங்க. நல்ல ஒரு வீட்டோடு இருக்கிற இடம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லேண்டு இல்லாமல் விவசாய நிலம் தென்னந்தோப்பு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கிணத்துக்கடவு பொள்ளாச்சி ஏரியா லேண்டு தேவைப்படுறங்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.